கொக்கை கொன்ற நண்டு குளக்கரையில் வாழ்ந்து வந்த வயதான கொக்கு மீன்களை பிடித்து உண்ணும் திறனை இழந்ததால் ஒரு தந்திரமான திட்டத்தை வகுத்தது. அந்த குளத்தில் உள்ள மீன்களிடம் விரைவில் மீனவர்கள் வந்து இந்த குளத்தில் உள்ள அனைத்து மீன்களையும் பிடித்து சந்தையில் விற்கப் போகின்றனர். அதனால் நீங்கள் பாதுகாப்பான வேறொரு பெரிய குளத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறியது. மீன்கள் பயந்து போய் தங்களை காப்பாற்றும்படி கொக்கிடம் கெஞ்சின. கொக்கு அவற்றின் பேச்சை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு மீனை தன் முதுகில் சுமந்து கொண்டு வேறொரு குளத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி உண்மையில் அருகில் உள்ள ஒரு பாறையில் வைத்து அவற்றை உண்டு வந்தது. இறுதியாக ஒரு நண்டு கொக்கிடம் சென்று தன்னையும் புதிய குளத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்டது. கொக்கு நண்டையும் ஏமாற்றி உண்ணலாம் என்று நினைத்து அதையும் தன் முதுகில் சுமந்து கொண்டு பறந்தது. வழியில் நண்டு கீழே பார்த்தபோது அங்கே பாறையில் ஏராளமான மீன் முட்கள் கிடப்பதைக் கண்டது. கொக்கு சொன்னது பொய் என்பதையும் அது மீன்கள் அனைத்தையும் தின்று கொண்டிருக்கிறது என்பதையும் நண்டு புரிந்து கொண்டது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட நண்டு தன் கொடுக்குகளால் கொக்கின் கழுத்தை இறுக்கிப் பிடித்தது. கொக்கு வலியால் துடித்து கீழே விழுந்து இறந்தது. புத்திசாலியான நண்டு தத்திற்கு தப்பித்து மீண்டும் தன் குளத்திற்கே சென்றது. இக்கதையின் நீதி: அந்நியர்களை எளிதில் நம்பக்கூடாது. அறிமுகமில்லாதவர்களின் வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, பேராசை மற்றும் தந்திரத்தால் மற்றவர்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் ஒரு நாள் தகுந்த தண்டனையை பெறுவார்கள். விவேகத்துடன் செயல்படுதல்: ஆபத்தான சூழ்நிலைகளில் அறிவையும் விவேகத்தையும் பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள வேண்டும்.